குருகுல கல்வியை நிறைவு செய்து தன்னுடைய இல்லத்துக்கு நேராய் சமுதாயத்துக்கு நேராய் திரும்புகின்ற சீடன் குருவினிடத்திலே கேட்டான், ஐயா, நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். குரு உடனடியாக சொன்னார், ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணீரும் கொஞ்சம் உப்பும் கொண்டு வா என்று சொன்னார். இப்போது இவை இரண்டும் அந்த சீடனால் கொண்டு வரப்பட்டு குருவினிடத்திலே கொடுக்கப்பட்டது. இப்போது அதை பெற்றுக்கொண்ட குரு அந்த கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணீரிலே அந்த உப்பை போட்டு நன்றாக கலக்கி விட்டார். அதற்கு பின்பதாக அந்த சீடனிடத்திலே கேட்டார், உப்பு இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று சொல்லி. அவர் சொன்னார், தண்ணீரிலே முழுமையாக கரைந்து விட்டது என்று சொன்னார். இப்போது அந்த குரு சீஷனை பார்த்து சொன்னார், நீ எங்கே செல்லுகிறாயோ நான் என்று சொல்லுகின்ற ஆணவத்தை கரைத்து நீ வெளிப்பட வேண்டும், நீ செயல்பட வேண்டும் என்று சொன்னார். இப்போது அந்த தண்ணீரில் சிறிதளவை குடித்து பார் என்று சொன்னார். குடித்து பார்த்த சீடன் சொன்னான், உப்பு சுவையாக இருக்கிறது என்று சொன்னார். இரண்டாவதாக அந்த சீடனை பார்த்து குருவானவர் சொன்னார், நீ எந்த இடத்திலே இருக்கிறாயோ அந்த இடத்திலே மற்றவைகளுக்கு சுவை ஊட்டுகின்ற தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அந்த சீடனை சமுதாயத்துக்கு நேராக அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, திருமறை அழகாய் சொல்லுகிறது, உப்பாயிருங்கள், உப்பு உடையவர்களாயிருங்கள் என்று சொல்லி இயேசுநாதரும் நம்மை அழைக்கிறார். நான் என்று சொல்லுகின்ற ஆணவத்தை தவிர்ப்போம், மற்றவைகளுக்கு சுவை ஊட்டுகின்றவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.